நேற்று டின்னருக்கு தம்பிக்கு பாப்பாவுக்கும் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ சிக்கன் இல்லை, ப்ரொக்கோலி சீஸ்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். இப்போலாம் குழந்தைங்களோட டின்னர் வந்து 5 o'clockலாம் சமைச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரது. அப்புறம் எல்லா குட்டீஸும் சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. சரி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்லாம் சொல்லிட்டு அவங்களோட டின்னரை மட்டும் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுருவேன். அண்ணன் பசங்க பாஸ்தா சாப்பிட்டது இல்லையா, சரி நான் வந்து அத்தை செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் கொடுத்தேன். ஒரு ஆள் வந்து பிடிக்கலன்னு சொல்லி துப்பிட்டாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ஆனால் அடுத்த வாய் வேணுமான்னு கேட்கும்பொழுது வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு பட்டாணி குருமா செய்யலாம் சொல்லி பட்டாணிலாம் ஊற வச்சுருந்தோம். அப்புறம் அத்தை லஞ்சுக்கு வச்ச அந்த கருணக்கிழங்கு குழம்புல நிறைய இருந்தது. அதோடய சப்பாத்திலாம் செஞ்சோம் அப்படின்னா தேய்க்கணும், மாவு பிசையணும், அதை போட்டு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். தோசை வந்து கொஞ்சம் ஈஸியாக, அதனால கருணக்கிழங்கு குழம்புக்கும் தோசை இன்னும் நல்லாயிருக்கும் சொல்லி கோதுமை தோசை, கருணக்கிழங்கு குழம்பு, அப்புறம் வந்து பட்டாணியை வேக வச்சுட்டு காலிஃப்ளவர்லாம் போட்டு தேங்காய் கூட சோம்பு அரைச்சி ஊற்றி பால் கறி வெஞ்சனை ரெடி பண்ணியிருந்தேன்.